தூத்துக்குடியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்துவிட்டு புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து வழிநெடுகிலும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், வழிநெடுகிலும் மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? முதல்வர் இந்த தூத்துக்குடி வருகை தந்ததை அடுத்து முதல் நிகழ்ச்சியாக தூத்துக்குடி நியோ டைட்டில் பார்க்கை துவங்கி வைத்தார். துவங்கி வைத்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அங்கிருந்து ஒரு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். வருகை தரக்கூடிய வழி நெடுகிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் முதல்வர் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி இறங்கி மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டும் மக்கள் சால்வை புத்தகம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய பொருட்களையும் கையில் வாங்கி கொண்டு அவர்களிடம் கை கொடுத்தும் கை அசைத்தும் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது இந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய திருமண மண்டபம் அருகே வந்து விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த மண்டபம் முன்பு மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மிகவும் மெதுவாகவே வாகனமானது வந்து கொண்டு இருக்கிறது. கட்சி நிர்வாகிகளுடனான கூட்டம் முடிந்த பிறகு மீண்டும் இங்கிருந்து அவர் தங்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதிக்கு செல்லும் வழி நெடுகிலுமே தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் முதல் BOC கல்லூரி வரையிலும் இதே போல் கூட்டமானது இருந்து வருகிறது. இன்னும் மக்கள் கூட்டமானது ஓயவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஜெயக்குமார், கள ஆய்வை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார். முன்னதாக டைட்டில் பார்க்கையும் அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவரின் பயண திட்டம் என்னவாக இருக்கிறது இன்றும் நாளையும்? இன்று இது கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின்பு இன்று இரவு தனியார் தங்கும் விடுதியில் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்ததை தொடர்ந்து நாளை காலை தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள காமராஜர் கல்லூரியில அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார். அதில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு
புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வந்து 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து நாளை முதன்முறையாக துவங்கி வைக்கிறார். ஏற்கனவே அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு சென்ற மாணவர்களுக்கு கொடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 75,028 மாணவிகளுக்கு இந்த திட்டம் வந்து துவங்கப்பட இருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 6480 மாணவிகள் வந்து இதுல வந்து பயன்பெற இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து நடுத்தர மாணவிகள் குடும்பம் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து கல்லூரியில் தங்கும் விடுதியில் தங்குவது போன்ற செலவுகளுக்கு வந்து இது மிகவும் உதவியாக இருக்கும் என்பது வந்து அவர்களது கருத்து. இந்த திட்டத்தை நாளை துவங்கி வைக்க இருக்கிறார். துவங்கி வைத்த பின்பு நாளை மதியம் 12 மணிக்கு பிறகு கன்னியாகுமரியில் வந்து அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக கன்னியாகுமரிக்கு செல்ல இருக்கிறார். ஜெயக்குமார், சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் மக்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மொத்தம் எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் அங்கு நின்றிருக்கிறார்கள்? தற்போது வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில வந்து நியோ டைட்டில் பார்க் முதல் மாணிக்க மகால், அதாவது கட்சி நிர்வாகிகளுடன் சந்திக்கக்கூடிய மாணிக்க மகால் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இவ்வளவு தூரமுமே 2 புறமும் மக்கள் வெள்ளம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மாணிக்க மகாலில் இருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது தூத்துக்குடி அரசு மருத்துவமனை, தென்பாகம் காவல் நிலையம், விவிடி சிக்னல், விஓசி கல்லூரி, 3 மைல் பாலம், இவ்வளவு தூரம் வரைக்குமே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. மாணிக்க மகாலில் வந்து இந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்த பின்பும் இந்த சாலை மார்க்கமாக அவர் தங்கும் விடுதிக்கு செல்லக்கூடிய சாலைகளில் இருபுறமே மக்கள் வெள்ளமாகத்தான் இருக்கிறது. மீண்டும் அவர் வந்து மக்களை சந்தித்து தான் இரவு தங்குவதற்கு தங்கும் விடுதிக்கு செல்வார் என வந்து கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.